எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நம் எசேக்கியேல் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் குறிப்பான ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நாம் இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தை நம்ம முதல்ல எடுத்துப்போம். இந்த எசேக்கியேல் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் இவைகளெல்லாம் நீங்கள் பொறுமையாக வீட்டில் கவனித்து வாசிங்க. போயிட்டு ஆண்டவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு இந்த எருசலேம் தேசத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயம் அதனுடைய நிலைமை எப்படி இருக்குது, அதற்குள்ளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இவற்றையெல்லாம் ஆண்டவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்து ஜனங்கள் எந்த அளவுக்கு தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை தண்டித்ததையெல்லாம் நாம் அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது. ஆனால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய ஆலயத்திலே அங்கே அருவருப்புகளும் அசுத்தங்களும் நடந்து கொண்டிருந்தது. இவைகளையெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சுவர், அந்த சுவருக்கு உட்புறத்திலே தேவனுடைய ஆலயத்தில் மிகவும் மோசமான அருவருப்புகளும் தேவனை கோபப்படுத்துகிற அநேக காரியங்கள் அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நடந்து கொண்டிருந்தது. தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தும்படியாய் அநேக காரியங்களை அவர்கள் அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக செய்து கொண்டிருந்தாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தரிசனத்தில் எப்படி தம்முடைய ஜனங்களுடைய நிலம் இருக்குது, எப்படி தேவனுடைய ஆலயத்தினுடைய நிலம் இருக்குது என்பதை அவர் ஒரு தரிசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய மகிமையே தேவனுடைய சபையை விட்டு வெளியே போய்விடுகிற அளவுக்கு தேவனுடைய ஆலயம் அவ்வளவு அசுத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் குறிப்பாய் இதில் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 8:7 வசனம். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். 8வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. 9வது வசனம். அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். 10வது வசனம். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளை சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. 1வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூபகலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. 12வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். 13வது வசனம். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள்.
15வது வசனம். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்பானவைகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவிலே ஏறக்குறைய 25 புருஷர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கிலே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். தேவனுடைய ஆலயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் காட்டும் பொழுது அங்கே மூப்பர்கள், இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தேவனுக்கு விருப்பமில்லாத விக்கிரகங்களினுடைய சித்திரங்கள், ஊரும் பிராணிகள், இப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் அவர்கள் அங்கே நமஸ்கரித்து கொண்டு சூரியனை வணங்கி கொண்டு அங்கே தமூஸ் என்று சொல்லுகிற இந்த காரியங்களுக்காகலாம் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அழுது கொண்டு. இவைகள் எல்லாம் எங்கே நடந்துட்டு இருக்குது? ஆலயத்தில் நடந்துட்டு இருக்குது. தேவனுடைய ஆலயத்திலே நடந்துகிட்டு இருக்குது. தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தம் இருக்கணும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். அங்கே தேவனுடைய மகிமை இருக்கிற ஒரு ஆலயம். ஆனால் அந்த ஆலயத்திலே ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு எதிராக அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, மூப்பர்கள், தலைவர்கள், அவர்களை வழிநடத்துகிறவர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முதுகை திருப்பி கொண்டு சூரியனுக்கு நேராக முகத்தை திருப்பி கொண்டு இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நமஸ்கரித்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இவர்களை பார்க்கக்கூடாத அளவுக்கு ஒரு திரைகள் எல்லாம், ஒரு அறையில் எல்லாம், ஒரு சுவற்றுக்குள்ளாக இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். அவர்களுக்கு என்ன கட்டளையை கொடுத்தாரு? என்னை தவிர வேறே தேவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாது. அது மட்டும் இல்லை, யாத்ராகமம், அப்படியே யாத்ராகமம் 20வது அதிகாரம் எடுங்க. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ எனக்கு என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்க வேண்டாம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த, தேவனை பின்பற்றும்படி தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இயேசுவை பின்பற்றும்படியாய் தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. இது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் தம்மை பின்பற்றும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனை பின்பற்றும்படி தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதா, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதா என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் காரியங்களை பற்றியும் தெரியல, புதிய ஏற்பாட்டின் காரியங்களை பற்றியும் தெரியல. இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லை. இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தன்னை பின்பற்றும்படி தேவன் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் இந்த பூமிக்கு வந்த பிறகு தன்னை பின்பற்றும்படியாய் தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு இந்த கட்டளை அவர் என்ன பண்ணல? அவர் கொடுக்கல. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? புதிய உடன்படிக்கையின் காலத்திலே தேவனை பின்பற்றும்படி தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன என்பதை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பணும். ஏன்னா உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள். உங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே
தன்னை பின்பற்றும்படி கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்க கட்டளையும், புதிய உடன்படிக்கையின் காலத்திலே தேவன் தன்னை பின்பற்றும்படி கொடுக்கப்பட்ட கட்டளைகளை குறித்து நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு காலம் ஆவிக்குரியவர்களாக உங்களால் இருந்திட முடியாது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லை. ஏனென்றால் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அவர்களுக்கு என்ன தெரியல, வித்தியாசம் அறியாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க, எண்ணிக்கொள்கிறார்கள். சகோதரனே, உனக்கு பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசத்தை அறியாத ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் உண்மையாகவே நீ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ அறியாதவனாக நீ இருக்கிறாய். சரி, இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு தேவன் என்ன கட்டளையை கொடுத்திருந்தார்? வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி தேவன் உண்டாக்கின அவைகள் இருக்கிற ஒரு சொரூபத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ நீ என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கக்கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது. ஆனால் ஜனங்க இங்கே ஆலயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஆலயத்துக்குள்ளவே கொண்டு வந்துட்டாங்க. விக்கிரக சொரூபங்களை வணங்குவதும் சூரியனை நமஸ்கரிப்பதும் சுவரிலே சித்திரங்களை வரைந்து ஊரும் பிராணிகளுடைய சித்திரங்களை எல்லாம் வரைந்து அவைகளை நமஸ்கரிப்பதும் எல்லாம் எங்கே வந்துருச்சு? ஆலயத்துக்குள்ளாகவே வந்துருச்சு. ஆலயத்திலே தேவனுடைய மகிமை வெளியே போய் விடுகிற அளவுக்கு அந்த ஆலயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது? அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. சகோதரர், ஏன் விக்கிரகத்தை தேவன், விக்கிரக வழிபாட்டை தேவன் அவ்வளவாய் அருவருக்கிறார்? ஏன்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? விக்கிரகம் என்று சொன்னால் உண்டாக்கின காரியங்களை உண்டாக்கினவருக்கு சமமாக்குவது, படைக்கப்பட்டவருக்கு சமமாக படைக்கப்பட்டதை சமமாக்குவது. தேவன் இந்த மாதிரி சூரியனை 1000 சூரியனை அவரால் என்ன பண்ண முடியும்? உண்டாக்க முடியும். அந்த அளவுக்கு மகிமையும் வல்லமையும் நிறைந்தவர் தேவன். ஆனால் அப்படிப்பட்ட தேவனை ஒரு சூரியனுக்கு சமமாக ஜனங்கள் என்ன பண்றாங்க? சமமாக்குகிறார்கள். நீ ஒரு சூரியனை நமஸ்கரிக்கும் பொழுது, இல்லை ஒரு சொரூபத்தை நீ நமஸ்கரிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் தேவனுடைய மகிமையை நீ மட்டுப்படுத்துகிற, தேவனுடைய வல்லமையை நீ மட்டுப்படுத்துகிற. ஏனென்றால் தேவன் உண்டாக்கினவைகளை தேவனுக்கு சமமாக்குவது அது மிகப்பெரிய பாவம். அதுதான் பாவம். பாவம் என்று சொன்னால் என்ன? பாவம் என்று சொன்னால் என்ன? தேவனுக்கு சமமாக தேவனால் உண்டாக்கப்பட்டதையும் தேவனால் கொடுக்கப்பட்டதையும் தேவனுக்கு நீ சமமாக்கும் பொழுது அதற்கு பேர் தான் என்னது? பாவம். இங்கே ஜனங்கள் எதற்காக ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்தார்னா, தேவன் வல்லமையுள்ளவர், தேவன் மகிமை நிறைந்தவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை, மகிமையுள்ள தேவனை, தேவன் படைத்த பொருட்களுக்கு தேவனை என்ன பண்ணக்கூடாது? சமமாக்க கூடாது. ஒரு வெள்ளியினால் செய்யப்பட்ட உருவத்தையோ, ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட உருவத்தையோ, ஒரு கல்லினால் செய்யப்பட்ட உருவத்தையோ, ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட உருவத்தையோ, இல்லை இந்த பூமியிலே எந்த ஒரு உருவத்திலேயோ தேவனை நாம் சமமாக்குவது அது தேவனையே மட்டுப்படுத்துவது. அதுதான் பாவம் சகோதரா, அதுதான் பாவம். தேவனை, தேவனால் உண்டாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் தேவனை என்ன பண்ணக்கூடாது? சமமாக்க கூடாது. இந்த மாதிரி 1000 உலகங்களை தேவனால் உண்டாக்க முடியும். இந்த வானங்களோ பூமியோ சூரியனோ நட்சத்திரங்களோ இவைகளெல்லாம் தேவனுக்கு சர்வ சாதாரணமானது. ஏனென்றால் தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர். நம்முடைய கற்பனைக்கு எட்டக்கூடாத அளவுக்கு, நாம் யோசித்து அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு மகிமை நிறைந்தவர். அவரை போய் சாதாரணமாய் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவனை என்ன பண்ணக்கூடாது? சமமாக்க கூடாது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை மகிமையை மட்டுப்படுத்தும் விதமாக தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை நமஸ்கரித்து
தேவனுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் என்ன பண்ணாங்க? உண்டாக்கினார்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய ஆலயம், அந்த ஆலயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது? அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. இவைகள் எல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குது? ஒரு சுவற்றுக்கு உள்ள பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள அறைகளிலே, ஒரு திரை மறைவிலே இவைகளெல்லாம் என்ன பண்ணுது? நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரா, இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் நமக்கு கட்டடம் அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் மனிதனுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியாததா இருந்தபடியினாலே தேவன் தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படி தேவன் சொல்லியிருந்தார். அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை வந்து தங்கி இருந்தது. அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆனால் எந்த மனிதனுக்குள்ளாகவும் தேவன் வந்து தங்கி வாசம் செய்யும்படியான ஒரு ஆலயமாய் மனிதன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்திட முடியல. ஆனால் இப்பொழுது நமக்கு கட்டடம் அல்ல ஆலயம். நாம் கூடி வருவதற்காக இவைகளை நாம் கட்டி வைத்திருக்கிறோமே ஒழிய நமக்கு கட்டிடம் ஆலயம் அல்ல. நாம் தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய இருதயம் தான் தேவன் வாசம் செய்கிற இடம். நம்முடைய இருதயத்திலே தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயம், கட்டடம் அல்ல. இந்த கட்டடம் எவ்வளவு பயங்கரமான கட்டடங்களாக இருந்தாலும் இந்த கட்டடம் தேவனுடைய ஆலயம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், கைகளினால் கட்டின ஆலயத்திலே நான் வாசமாய் இருப்பதில்லை. தேவன் தான் இந்த ஆலயத்தை கட்ட சொன்னாரு. ஏன் கட்ட சொன்னாரு? மனிதனுக்குள்ளாக தேவன் வந்து வாசம் செய்திட முடியல. மனிதனுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க கொள்ள அளவுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்தப்படலை. தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனிதனுடைய இருதயத்தை சுத்திகரித்து ஒரு புது இருதயமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பழைய உடன்படிக்கை நாட்களில் இல்லை. அங்கே மிருகங்களுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டது. அங்கே மிருகங்களுடைய இரத்தம் பலியாக செலுத்தப்பட்டது. ஆகவே அங்கே யாருடைய இருதயத்திலேயும் தேவன் வந்து என்ன பண்ண முடியல. ஆகவே தேவனுக்கு ஒரு ஆலயம் தேவைப்பட்டது. தேவன் தான் அந்த ஆலயத்தை என்ன பண்ண சொன்னாரு. ஆனால் அதே தேவன் இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் காலத்திலே இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லப்படவில்லை. நீங்களே என்னுடைய ஆலயம், உங்களுக்குள்ளாக என்னுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? இப்பொழுது தேவன் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார்? நம்முடைய இருதயத்திலே. நம்முடைய இருதயத்திலே தேவன் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆனால் எப்படி பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஜனங்கள் ஒரு அறைக்குள்ளாக ஒரு திரைமறைவிலே அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கும் நம்முடைய இருதயத்திலே நாம் பார்க்கக்கூடாத அளவுக்கு பலவிதமான அருவருப்பான காரியங்களை, பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்க முடியும். இப்பொழுது விக்கிரகம் நமக்கு புறம்பாயிருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் விட்டு நாம் வந்துட்டோம் மனம் திரும்பி. இப்பொழுது நம்முடைய இருதயத்திலே அநேக விக்கிரகங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்க முடியும். விக்கிரகம் என்று சொன்னால் நான் என்ன சொன்னேன்? தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை தேவனுக்கு சமமாக்குவதற்கு பேர் தான் என்னது? விக்கிரகம். நாம் இப்பொழுது ஒரு சுரூபத்தையோ இவைகளையெல்லாம் நாம் என்ன பண்றதில்லை, நாம் நமஸ்கரிக்கிறதில்லை. அவைகளெல்லாம் விட்டு நாம் என்ன பண்ணிட்டோம்? ஆனால் இப்போது நம்முடைய இருதயத்திலே ஏராளமான விக்கிரகங்களை நாம் என்ன பண்ண முடியும்? நமஸ்கரித்து கொண்டிருக்க முடியும். பணம் தேவனால், அது ஒரு தேவனால் கொடுக்கப்படுற காரியம். அது பணம் நமக்கு ஒரு விக்கிரகமாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். தேவனுக்கு, தேவனை போல தேவன் தான் நமக்கு முக்கியமாகவும் முதன்மையாகவும் இருக்க வேண்டும். தேவனுக்கு சமமாக எதையெல்லாம் நாம் முக்கியமாக எண்ணுகிறோமோ அதையெல்லாம் நாம் தேவனுக்கு சமமாக்குகிறோம். பணம் நமக்கு தேவையாக இருக்க வேண்டுமே தவிர பணம் நமக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடாது. வேலை நமக்கு தேவையானதாக இருக்க வேண்டுமே தவிர வேலை நமக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடாது. எல்லாமே தேவை என்ற அடிப்படையில் இருக்கணுமே தவிர இவைகளெல்லாம் முக்கியம். முக்கியம் நமக்கு எது? தேவன் மட்டும்தான் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து விட்டால்
எப்படி இந்த சரீரம் பிரயோஜனமற்றதோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றது. நம்முடைய இருதயத்திலே பணம் ஒரு விக்கிரகமாக நமக்கு என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஆண்டவர் இதை போதித்தார். இயேசு கிறிஸ்து இதை மத்தேயு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன போதித்தார்? மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனம். இது புதிய ஏற்பாட்டிலே தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னது. என்ன சொன்னாரு? 24:6-24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசைட்டு பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஊழியம் செய்யறதுன்னா ஏதோ தேவனுக்கு ஊழியம் செய்யறது பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுறதில்லை. ஊழியம் செய்யறதுன்னா என்னன்னா, ஒன்று பணம் நமக்கு எஜமானாக இருக்க முடியும், இல்லை தேவன் நமக்கு எஜமானாக இருக்க முடியும். தேவன் நமக்கு முக்கியமாக இருந்தால் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். பணம் நமக்கு முக்கியமாக இருந்தால் நாம் பணத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய இருதயத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஒன்று தேவன் முக்கியமாக இருக்கணும், இல்லைன்னா பணம் முக்கியமாக இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு 2 எஜமான் இருக்க முடியும். ஒன்று ஆண்டவர், இன்னொன்று பிசாசுன்னு சொல்லலை. எல்லாரும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஒன்று தேவன், இன்னொன்று பணம். உன்னுடைய இருதயத்தில் ஒன்று தேவன் மட்டும்தான் முக்கியமாக இருக்க முடியும், இல்லைன்னா பணம் முக்கியமாக இருக்க முடியும். ரெண்டும் நம்முடைய இருதயத்தில், ரெண்டும் ஒரு இடத்துல வாசம் பண்ண முடியாது. நம்முடைய இருதயத்தில் ஒன்று அவர் முக்கியமாக இருக்கணும், இல்லைன்னா பணம் முக்கியமாக இருக்கும். பணத்தை குறித்து கிரேக்க மொழியிலே இந்த இடத்துல உலகப் பொருள் என்ற வார்த்தைக்கு கிரீக்கில் மேமோன் அப்படின்னு சொல்லப்படுறது. மேமோன்னா பண தேவதை. அது ஒரு விக்கிரகம், அது ஒரு பாகால். மேமன் என்ற ஒரு வார்த்தை கிரீக்கில் உபயோகப்படுத்தப்படுது. உலகப் பொருள் என்ற வார்த்தைக்கு கிரீக்கில் மேமன் என்று சொன்னால் பாகால். அது ஒரு தேவதை, அது ஒரு விக்கிரகம். இந்த மாதிரி எதுவெல்லாம் முக்கியமாக இருக்கோ, பணம் நம்முடைய இருதயத்தில் முக்கியமாக இருக்குமானால் அது ஒரு விக்கிரகத்தை நீ உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த விக்கிரகத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். படிப்பு, வேலை, எது வேணாலும், செல்போன் இல்லாமல் என்னால், தேவைக்காக நாம் பயன்படுத்தணும். செல்போன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. தேவையில்லாமல் அதில் நேரத்தை வேஸ்ட் பண்ணி தேவையற்ற காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்போமானால் நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன வச்சிருக்கிறோம்? விக்கிரகத்தினாலே நம்முடைய இருதயம் நிறைஞ்சிருக்குது. இது தேவனுக்கு அருவருப்பானது. இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இருதயத்தில் என்ன இருக்கு? பலவிதமான விக்கிரகங்களினாலே இந்த இருதயம். சகோதரனே, இது எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோமா? நம்ம பார்க்கல. அநேகர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் நாம் என்ன பண்ணல? பார்க்கல. ஏன் பார்க்கல? நமக்கு மாம்சம் என்கிற ஒரு சுவர், ஒரு திரை நம்மளை மறைத்து கொண்டிருக்குது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடாத அளவுக்கு, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை எல்லாம் நாம் பார்க்கக்கூடாத அளவுக்கு ஒரு திரை நம்மை போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கு? மறைச்சி வச்சிருக்கு. என்ன அந்த திரை? மாம்சம், சுயம் என்கிற ஒரு திரை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நாம் பார்க்க கூடாத அளவுக்கு இந்த திரை என்ன பண்ணுது? நம்முடைய கண்களை போட்டு மறைச்சி வச்சிருக்கு. அநேகர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பார்ப்பதில்லை.
பணத்தை தன்னுடைய இருதயத்திலே முக்கியமாக வைத்திருக்கிறார்கள். வேலையை முக்கியமாக வைத்திருக்கிறார்கள். படிப்பை முக்கியமாக வைத்திருக்கிறார்கள். அழகை முக்கியமாக வைத்திருக்கிறார். இப்படி ஏராளமான காரியங்களை தங்களுடைய இருதயத்தினாலே நிரப்பி வைத்துக்கொண்டு இவைகளையெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு சுயம் என்கிற ஒரு திரை, மாம்சம், இதையெல்லாம் பார்க்கக்கூடாத அளவுக்கு இந்த திரை என்ன பண்ணுது? மறைச்சி வச்சிருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னார்? இந்த சுவரில் ஓட்ட போடுனார். அப்பதான் நீ உள்ள இருக்கிறது என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். உள்ள இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் பார்க்கணும்னா இந்த சுவரை உடை. சகோதரா, உன் மாம்சத்தின் திரை கிழிக்கப்படணும். உன் சுயம் உடைக்கப்படணும். உன் சுயம் உடைக்கப்படாமல், உன் மாம்சமாகிய திரை கிழிக்கப்படாமல் இருதயத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஒரு காலம் வாழ்ந்துட மாட்டோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் பார்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படாமல் உமக்கென்று என்னுடைய இருதயத்திலே நான் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நொறுங்குண்ட ஒரு மனிதனாக, நறுங்குண்ட ஒரு மனிதனாக ஆண்டவரிடத்திற்கு நாம் வர வேண்டுமானால் நம்முடைய மாம்சம் என்ன பண்ணும்? மாம்சமாகிய திரை கிழியணும். அநேகர் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னே நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாம்சமாகிய திரை உங்க கண்களை போட்டு மறைச்சிருக்கு. அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒன்றும், நான் பணத்தை முக்கியமாக எண்ணுவதில்லையே, எனக்கு ஒன்றும் பணம் முக்கியமா இல்லையே, எனக்கு ஒன்றும் படிப்பு முக்கியமா இல்லையே, எனக்கு தேவன்தான் முக்கியம். ஆனால் பணத்தை இழக்கும் பொழுது பாருங்க, அவர்கள் சந்தோஷத்தையே இழந்துருவாங்க. ஏன்னா பணம் இவ்வளோ காலம் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது என்பதை, ஒரு பணம் அவங்கள விட்டு போன உடனே, ஒரு பண இழப்பு ஏற்பட்ட உடனே, இல்லை பண கஷ்டம் ஏற்பட்ட உடனே அவருடைய சந்தோஷமெல்லாம் என்ன ஆகிடும்? பணம் நமக்கு முக்கியமா இல்லையா என்பதை பண சம்பந்தமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுதுதான் என் இருதயத்திலே பணம் எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்பதை நான் என்ன பண்ண முடியும்? என்னை விட்டு பணத்தினால ஒரு பெரிய இழப்பை நான் சந்திக்கும் பொழுது, இல்லை பண கஷ்டத்தை நான் சந்திக்கும் பொழுது, பண தேவைகளுக்காக அப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? அப்போ நான் யார்? என்னுடைய இருதயத்திலே தேவன் தான் முக்கியமாக இருக்கிறாரா, இல்லை பணம் தான் முக்கியமாக இருக்குதா? இல்லை பண விஷயங்களினாலே ஒருவரை ஏமாற்றும் பொழுது, இல்லை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காமல், இவைகளெல்லாம் நமக்கு எதை காண்பிக்குது? என் இருதயத்தில் பணம் என்கிற ஒரு விக்கிரகம் தான் எனக்கு முக்கியமாக இருக்குது. தேவன் எனக்கு முக்கியமாக இல்லை. தேவன் எனக்கு முக்கியமாக இருந்தால் நான் வாங்கின பணத்தை நான் என்ன பண்ணணும்? திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுக்க முடியலன்னா, என்னால் கொடுக்க முடியல, எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லணும். பண கஷ்டங்கள் வரும்பொழுது நான் தேவனை நம்பணும். தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கணும். தேவன் எனக்கு உதவி செய்வார்னு நான் நம்பிக்கையாக இருக்கணும். ஒரு பணத்தை இழக்க நேரிடும் பொழுது தேவன் தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். பணத்துக்காக சண்டை போடாத ஒரு வாழ்க்கை, சண்டை போட்டு தான் ஒரு பணங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, அப்படி நான் இவைகளெல்லாம் எதை நான் காண்பிக்கிறேன்னா, என் இருதயத்தில் எனக்கு தேவனை காட்டில எதுதான் முக்கியமாக இருக்கு? இப்படி ஒரு காரியங்களும் எது முக்கியமாக இருக்கு நம்முடைய இருதயத்தில்? சகோதரனே, இந்த தெய்வ பக்தியான வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும் தெரியுமா? என் மாம்சத்தின் திரை என்ன பண்ணும்? கிழிந்து என் இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் நான் என்ன பண்ணணும்? பார்த்து நான் உடைக்கப்பட்டவனாக ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உதவிக்காக நான் போகும் பொழுது, அப்பொழுது தேவன் இவைகளின் மீதெல்லாம் விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்? செய்திருவார். நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திர தேவன் எனக்கு என்ன பண்ணிடுவார்? உதவி. புறம்பாக இருக்கிற காரியங்களை விட்டுறது ரொம்ப எளிது. புறம்பாக உங்களை மாற்றிக்கொள்றது ரொம்ப எளிது. இருதயத்திலே மாற்றம் என்பது, அது நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்முடைய இருதயத்திலே எவ்வித மாற்றத்தையும் நாம் என்ன பண்ண முடியாது? கொண்டு வர முடியாது. நம்முடைய மாம்சத்தின் திரை என்ன பண்ணணும்? கிழிக்கப்படணும். வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். எபிரேயர் 10வது அதிகாரம்
19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமா மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் எப்படி உண்டு பண்ணார்? மாம்சத்தின் திரை வழியே. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் சுயமாக, அவர் தன்னுடைய சுயத்தை சார்ந்து கொண்டு எதையுமே அவர் என்ன பண்ணல. அவர் சுய சித்தத்துக்கு ஒரு காலம் அவர் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. அவர் தன்னுடைய மாம்சத்தை சார்ந்து கொண்டு எதையுமே அவர் என்ன பண்ணல, செய்யல. அவர் மாம்சமான வாழ்க்கைக்கு ஒரு பூஜ்யமாக்கப்பட்டவராக அவர் இருந்தார். சுயம் ஒரு பூஜ்யமாக்கப்பட்ட ஆக இருந்தது. அவர் எப்பொழுதுமே தேவனையே சார்ந்து கொண்டு என்ன பண்ணாரு, வாழ்ந்தார். இந்த மாம்சம் கிழிக்கப்பட்ட ஒரு மாம்சமாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். சிலுவையிலே மட்டும் அவர் கிழிக்கப்படலை. இந்த பூமியில் வாழும் பொழுதே தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட்டதை போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் என்ன பண்ணாரு, அவர் வாழ்ந்தார். சகோதரன், இந்த மாம்சத்தை பற்றி நீ ஒரு வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொள்ளணும். இந்த மாம்சம் இது கிழியாத வரை, இந்த மாம்சம் இந்த சுயம் உடையாத வரை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருதயத்திலே நம்மால் என்ன பண்ண முடியாது. இந்த சுயம்தான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எதிரியாக, இன்றைக்கு தடையாக, நமக்கு முதல் எதிரி. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு முதல் எதிரியாக இருப்பது எது? இந்த மாம்சம், திரையாகிய மாம்சம், சுயம். இது கிழிக்கப்படணும். அப்பதான் என் இருதயத்திலே தேவன் முக்கியமாக இருக்கிறாரா, என்னென்ன காரியங்கள் எல்லாம் முக்கியமாக இருக்குது என்பதை என்னால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்பொழுது நான் ஆண்டவரை நோக்கி கதறுவேன். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும், முக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் எவ்வித விக்கிரகங்களும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் மட்டும்தான் எனக்கு இந்த இருதயத்தில் எப்படி இருக்கணும், முக்கியமாக இருக்கணும். தெய்வ பக்தியினுடைய ரகசியமே இந்த மாம்சத்தின் திரை கிழிக்கப்படணும் சகோதரா. 1 தீமோத்தேயுல ஆண்டவரை குறித்து நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தெய்வ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தெய்வ பக்தியினுடைய ரகசியம் இதில் முக்கியமான ஒரு வரி, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வந்து அவர் பரிசுத்தமாய் நீதியாய் அவர் எப்படி அவரால் வாழ்ந்துட முடிந்ததுன்னு சொன்னால், இந்த மாம்சத்தின் திரை கிழிக்கப்பட்டவராக இந்த பூமியில் அவர் என்ன பண்ணார், வாழ்ந்தார். இந்த மாம்சத்தை அவர் ஒரு துளி கூட என்ன பண்ணல, சார்ந்து கொள்ளவே இல்லை. மாம்சமான வாழ்க்கைக்கு அவர் எப்படி இருந்தார், பூஜ்யமாக்கப்பட்டவராக இருந்தார். சுயம் பூஜ்யமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். சகோதரா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழணும். நம்முடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்படும் போது தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அவருக்குள்ளாக எந்த பாவமும் இல்லை. அவர் மாம்சத்தை சார்ந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆனால் நமக்குள்ளாக பாவம் இருக்குது. நம்முடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்பட்டாதான் நாம் இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் நாம் என்ன பண்ண முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்தில் எவ்வளோ காரியங்களை முக்கியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு சமமாக
தேவனு எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமோ அவைகளெல்லாம் நீங்க தேவனுக்கு சமப்படுத்துகிற விக்கிரகங்கள். ஒருவேளை வெளியில் இருக்கிற விக்கிரகங்களை விட்டு நீங்க வந்துட்டு இருக்கலாம். ஆனா உங்க இருதயத்தில் நீங்கள் எவற்றை முக்கியமாக எண்ணிக்கொண்டு, எது உங்களுக்கு முக்கியமா இருக்கு? உங்க பிள்ளைங்க உங்களுக்கு முக்கியமா? கணவர் உங்களுக்கு முக்கியமா? மனைவி முக்கியமா? வேலை முக்கியமா? படிப்பு முக்கியமா? பணம் முக்கியமா? எதுவெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ தேவனுக்கு இவைகளெல்லாம் நாம் சமமாக்குகிறோம். நமக்கு எது முக்கியமா இருக்கணும்? தேவன் மட்டும்தான் முக்கியமா இருக்கும். இவைகளையெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கலாம். இவைகளெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கலாம். இவைகளெல்லாம் தேவனுக்கு அடுத்தபடிதான். தேவன் தான் நமக்கு பிரதானமாக இருக்கணும். தேவன் தான் நமக்கு முதன்மையாக இருக்கணும். இவைகளெல்லாம் அடுத்தபடி தான். தேவனுக்கு அடுத்தபடி, தேவனுக்கு அடுத்தது தான் மனைவியை நேசிப்பதோ மனைவி குறித்த காரியங்களோ. தேவனுக்கு அடுத்தபடி தான் கணவன். அது எப்படி நமக்கு தெரியும்? தேவனுக்கு அடுத்தபடி தான் இவர்களெல்லாம் நமக்கு இருக்கிறார்கள் என்றதை நான் எப்படி காண்பிக்க முடியும்? ஒருவேளை என் கணவன் என்னை விட்டு இழக்க நேரிட்டால் கூட தேவனே நான் பற்றி கொண்டு இந்த பூமியில் என்ன பண்ணோம்? அதுதான் தேவன் எனக்கு முக்கியமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு காலகட்டங்களில் என் கணவனை கூட நான் இழக்க நேரிடலாம், என் மனைவியை கூட நான் இழக்க நேரிடலாம், என் பிள்ளைகளை கூட நான் இழக்க நேரிடலாம், என் வேலை பணங்கள் இதெல்லாம் இழக்க நேரிடலாம், என் சரீரத்தில் கூட ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு நிலை உருவாகலாம். எது எப்படி இருந்தாலும் இவைகளெல்லாம் என் விசுவாசத்துக்கு தடையாக ஒன்று கூட கூட தேவன் தான் எனக்கு என்ன பண்ணும் முக்கியம் என்பதை நான் என்ன பண்ணும் காண்பிக்கணும். அநேகர் நான் தேவன் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் சோதனைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும் பொழுது எது முக்கியம் என்பதை நமக்கு என்ன பண்ணுது காண்பித்து கொடுத்துருது. நமக்கு தேவன் தான் முக்கியமாக இருக்கிறாரா இல்லையா என்பதை சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம் பிள்ளைங்களை நாம் இழக்க நேரிடும் போது நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவரே நீர்தான் எனக்கு முக்கியம், நீர்தான் எனக்கு பிரதானம் என்று சொல்லி அவைகளெல்லாம் நம்மால் ஒரு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியுதா? அவையெல்லாம் எளிதாக கடந்து போக முடியுதா? தேவன் மட்டுமே என் இருதயத்தில் எப்படி இருக்கணும்? பிரதானமாக இருக்கணும். வேற எதுவுமே எனக்கு முக்கியமாக இருக்கக்கூடாது. எதுவெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குதோ அவைகளெல்லாம் தேவனுக்கு சமமாக்குகிறோம். அவைகளெல்லாம் விக்கிரகம், அவைகளெல்லாம் பாவம். பாவத்துக்கான ஒரு வேறே விக்கிரகம். விக்கிரகம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனால் படைக்கப்பட்ட காரியங்களை முக்கியமாக எண்ணுவது, அவைகள்தான் பிரதானமாக எண்ணுவது, இதையெல்லாம் தேவனுக்கு சமமாக்குவது, இதுதான் பாவத்துக்கான வேர். எதுவுமே எனக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடாது, தேவன் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும். இப்போ எசேக்கியேல்ல இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். நம்ம இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், எசேக்கியேல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே ஜனங்கள் ஒரு திரை மறைவில் ஒரு சுவருக்குள்ளே அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அருவருப்புகளை செய்து கொண்டிருந்தாங்க, விக்கிரகங்களை நமஸ்கரித்து கொண்டிருந்தாங்க. தேவன் இவர்களை தண்டிக்கும்படியாய் தேவன் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் இவர்களை தண்டிக்கிறதுக்காக நாம் பார்க்கிற முதல் வசனம், பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலேயே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்களிலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, 4வது வசனம், முக்கியமான வசனம் இது, இதை ரொம்ப கவனிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் மித்தம்
பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றான். இங்கே 6 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கையில் ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. எதற்காக? ஜனங்களை தண்டிப்பதற்காக ஆண்டவர் இந்த 6 புருஷர்களை அனுப்புறாரு. அதில் ஒரு புருஷன் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு சணல் நூல் அங்கி தரித்து அவன் கையில் ஒரு மைக்கூட்டை வச்சிருக்கிறான். இந்த மைக்கூட்டு எதற்குன்னா அடையாளம் போடுறதுக்காக. அடையாளம் போடுறதுக்காக யார் நெற்றியில் அடையாளம் போடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு? இந்த சகல விதமான அருவருப்புகளின் மீத்தும் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் நெற்றியில் மட்டும் அடையாளம் போ. இந்த ஜனங்களை விட்டுட்டு மற்ற எல்லா ஜனங்களையும் வெட்டி கொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சிறியோர், முதியோர், வாலிபர், நீங்கள் அதற்கு கீழே வாசித்து பாருங்க. 6வது வசனம், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளை ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கெட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பிங்க. ஒருத்தரை விடாதீங்க. கன்னிகைகள், முதியோர் எல்லாரையும், அடையாளம் போடப்பட்டவங்களை தவிர்த்துட்டு எல்லாரையும் வெட்டி கொன்றுங்க. இது ஒரு தரிசனத்திலே எசேக்கியாவுக்கு ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, அவர்கள் எவ்வளவு தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டிய இடத்துல அவைகளை தீட்டுப்படுத்தி அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சபையினுடைய நிலைமை, ஆலயத்தினுடைய நிலைமை, ஜனங்களுடைய நிலைமையை காண்பிக்கிறார். ஆனால் நெற்றியிலே அடையாளம் போடப்பட்ட ஜனங்களை மட்டும் என்ன பண்ணிடு? சகோதரா, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகளை குறித்து எத்தனை பேர் நம் பெருமூச்சு விட்டு அழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன அருவருப்பான காரியம் கூட என் இருதயத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, முழுக்க முழுக்க நீர் தான் என் இருதயத்தில் இருக்கணும் ஆண்டவர், நீங்கள் வீற்றிருக்கிற ஒரு சிங்காசனமாக என் இருதயம் இருக்கணும் ஆண்டவர், என் இருதயத்தில் வேறு எதற்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவர், எந்த விக்கிரகத்துக்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது, என் இருதயத்தில் எதுவுமே எனக்கு முக்கியமாக இருக்கக்கூடாது, என் வேலையோ படிப்போ பணமோ எந்த ஒரு காரியமோ நீர் மட்டும்தான் என் இருதயத்திலே முக்கியமாக இருக்கும், என் இருதயமாகிய சிங்காசனத்திலே நீர் மட்டும்தான் வீற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் பெருமூச்சு விடுறோம் சகோதரா. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேவன் அங்கீகரிப்பார். இப்படிப்பட்ட ஜனங்களை தான் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் என்ன பண்ணுவார்? வாழும்படி உதவி செய்திருவார். சகோதரா, இங்கே தேவனுடைய ஆலயத்திலே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெற்றியில் என்ன பண்ணார்? அடையாளம். மற்ற ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணார்? மற்ற ஜனங்களை எல்லாம் கையில் இருக்கிற ஆயுதங்களை வச்சு வெட்டி கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவாய் ஜனங்கள் தண்டிக்கப்படுவதற்கான காரணங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கு பரிசுத்தம் முக்கியம் இல்லாமல், தேவன் முக்கியம் இல்லாமல், தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறத இந்த இடத்துல ஆண்டவர் தரிசனத்தில் எசேக்கியாவுக்கு என்ன பண்ணுறாரு? காண்பிக்கிறார். சகோதரா, நீ உன்னை குறித்து நீ அறிந்திருக்கிறியா? உன்னுடைய இருதயத்தில் எவ்வளோ அசுத்தங்களும் அருவருப்புகளும் இருக்கிறது என்பதை நீ பார்த்துருக்கிறியா? இந்த இருதயத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களுக்காக நீ பெருமூச்சு விட்டுருக்கிறியா? ஆண்டவரே, இப்படியெல்லாம் நாம் தேவனை தேடாமல் இருதயத்திலே ஒரு தூய்மையான வாழ்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியாது. தேவன் சும்மா ஏதோ வந்து உனக்கு உதவி செய்திட மாட்டார். தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். உனக்கு எவ்வளவு வாஞ்சை இருக்குது, எவ்வளவு ஆவல் இருக்குது, நீ எவ்வளவாய் தேவனை தேடுற, பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்காக நீ எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிற, உன்னுடைய அருவருப்புகளை குறித்து நீ எவ்வளோ துக்கப்படுற. ஆண்டவர் சொன்னார், துயரப்படுகிறவன் வாக்கியவான் என்று சொன்னார். எதற்காக துயரப்படணும்? பணம் இல்லை, காசு இல்லை, வேலை இல்லை, இதுவா? பாவத்தின் மித்தமாக நாம் என்ன பண்ணணும்? துயரப்படணும். பாவத்தின் மித்தம். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடு, இவைகளையெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? பரிசுத்தமாகி வாழ்கிற வாழ்க்கையை நீ தேடும் பொழுது இந்த பூமிக்குரிய தேவைகளையெல்லாம் தேவன் நமக்கு என்ன பண்ணிடுவார்? செய்திருவார்.
வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாலிப சகோதரமார்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டிய கணவன், உங்களுக்கு வேண்டிய மனைவி, உங்களுக்கு வேண்டிய வேலை, உங்களுக்கு வேண்டிய தேவைகளை தேவன் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை தேவன் நேர்த்தியாய் செய்வார். ஆனால் நம்முடைய வாஞ்சியின் நோக்கமெல்லாம் எதுவாக இருக்கணும்? ஆண்டவரே, இருதயத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு எதுவும் முக்கியமானதாக இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் நீர் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும், முக்கியமாக இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேடணும் சகோதரா. அருவருப்பான காரியங்களை குறித்து நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு சின்ன அருவருப்பான காரியம் கூட என் இருதயத்தில் இருக்கு, என் இருதயம் முழுக்க நீங்கள் தான் இருக்கணும் ஆண்டவரே. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் தேவனுடைய ஜனங்களை குறித்தும் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்தது போல அவர்கள் எதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அவர் காண்பித்தார். நாம் கூட ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கப்படும் பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கலாம், நான் தான் விக்கிரகத்தை விட்டுட்டு வந்துட்டனே, எவ்வளோ விக்கிரகங்கள் எல்லாம் இப்போ நான் நமஸ்கரிக்கிறது இல்லையே, எந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் போகிறது இல்லையே. உண்மையாக இருக்கலாம், நீ எந்த விக்கிரகத்தையும் நீ நமஸ்கரிக்காதவனாக இருக்கலாம். ஆனால் உன் இருதயத்திலே ஏராளமான விக்கிரகங்கள் நீ வைத்து கொண்டிருக்க முடியும். உன் இருதயத்திலே எதுவெல்லாம் முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் விக்கிரகம்தான். தேவனை தவிர எனக்கு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, முக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எதை இழந்தாலும் அந்த மனுஷன் தேவன்தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வாழ்கிற ஜனங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை எதுவுமே அசைக்க முடியாது. பணத்தை இழந்தாலும் சரி, வேலையை இழந்தாலும் சரி, அதிக பிள்ளைகளை இழந்தாலும் சரி, கணவனை இழந்தாலும் சரி, மனைவியை இழந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்கள் எது தன்னை விட்டு போனாலும், எதை இழக்க நேரிட்டாலும் அவர்களை ஒரு காலம் அசைக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய இருதயத்திலே தேவனை தவிர எதுவுமே முக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களை எந்த காரியமும் என்ன பண்ண முடியாது, அசைத்திட முடியாது. சங்கீதத்தில் நாம் பாருகிறோம், தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் இருதயத்திலே தேவனே உனக்கு முக்கியமாக இருப்பாரானால், நீ தேவனையும் முக்கியமாக கருதுகிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பாயானால், சகோதரனே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், நம்மை ஒரு காலம் அது என்ன பண்ணாது, அது அசைத்திட முடியாது. அசைக்க முடியாத தேவனுக்கென்று ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும், வாழ்ந்துட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.